This video sponsored by Mood. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். உலகில் பெரிய ரிங் ரோடுகளில் ஒன்று சென்னையில் இப்பொழுது திறக்கப்படுகிறது. வெளியான தகவல்: சென்னை பெரிபரல் ரிங் ரோட் திட்டத்தில் 3ஆம் கட்டம் தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த சாலையின் ஒரு பகுதி எப்பொழுது திறக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெருகி வரும் போக்குவரத்து மற்றும் எண்ணூர் துறைமுகத்தில் இருந்து தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் கனரக வாகனங்களில் ஏற்படும் நெரிசல் ஆகியவற்றை குறைப்பதற்காக சென்னை எல்லை சாலை திட்டம் கட்டுப்பாட்டு வருகிறது. இத்திட்டத்திற்கீழ் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் எண்ணூர் துறைமுகம் முதல் மகாபலிபுரம் வரை 132.87 கிலோமீட்டர் தூரத்திற்கு பல்வேறு கட்டங்களாக சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சாலையின் ஒரு பகுதி எப்பொழுது திறக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஜனவரி மாதம் இந்த சாலையின் ஒரு பகுதி திறக்கப்படும் என்று அறிவித்துள்ளனர். இந்த விரைவு சாலை கட்டுமானத்திற்கு 2025ஆம் ஆண்டு காலக்கெடு நிர்ணயம் செய்யப்பட்டு உள்ளது. NHAIயின் கட்டுப்பாட்டின் கீழ் கட்டுமானத்தில் உள்ள பெங்களூரு சென்னை விரைவு சாலை மற்றும் சித்தூர் முதல் தச்சூர் விரைவு சாலை திட்டங்களுடன் இது இணைக்கப்படும். இதன் விரைவு திட்ட அறிக்கை DPR ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுவிட்டது. இத்திட்டத்தின் பகுதி 3இன் கீழ் திருவள்ளூர் புறசாலை முதல் வெங்கத்தூர் வரை 10 கிலோமீட்டர் தூரத்திற்கும், வெங்கத்தூர் முதல் வெங்காடு வரை 10 கிலோமீட்டர் தூரத்திற்கும், செங்காடு முதல் திருப்பெரும்பத்தூர் வரை 9 கிலோமீட்டர் தூரத்திலும், இப்படி சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் 2689 கோடி செலவில் புதிய 6 வழி சாலை மற்றும் 2 வழி சாலை அமைப்பதற்கான பணிகளை திருவள்ளூரில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த பணிகளை விரைந்து முடிக்க மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அதிகாரிகளை அறிவுறுத்தினார். இந்த சாலை பணி நிறைவுற்றால் தமிழ்நாட்டின் போக்குவரத்து வசதி மேம்படுவதோடு தொழில்துறை வாய்ப்புகளும் அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை ரிங் ரோடு கட்டுமானத்தில் சிங்கப்பெருமாள் கோவில் முதல் மாமல்லபுரம் வரையிலான 5வது பிரிவுக்கு நிலம் கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. ஜப்பானின் அரசு நிறுவனமான கஜகாவிடமிருந்து 2784 கோடி வெளிநாட்டு நிதி பெறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சாலை மேம்பாட்டுக் கழகம் சென்னை சிங்கப்பெருமாள் கோவிலில் இருந்து பூஞ்சேரி வரையிலான ரிங் ரோட் பிரிவு 5க்கு நிலம் கையகப்படுத்தப்படுதல், மறுவாழ்வு மற்றும் மீள்குடியேற்றம் ஆகிய பணிகளை செய்ய ஆலோசகர்கள் நியமிக்கப்படுவதற்கான டெண்டர்களை வெளியிட்டு உள்ளது. இத்திட்டத்தை விரைந்து முடிக்க எண்ணூர் காமராஜர் துறைமுகம், காட்டுப்பள்ளி, அதானி, L&T உள்ளிட்ட தனியார் துறைமுக நிறுவனங்கள் தமிழக அரசை வலியுறுத்தின. இந்த சாலை முடிந்தவுடன் சென்னை போக்குவரத்து நெரிசல் மற்றும் காற்று மாசுபாடு கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.